ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா சமையலில் ரவை போடாமல் ரொம்ப 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 டேஸ்ட்டாக ஒரு தோசை, ரவா தோசை போலவே ஒரு தோசை சுட போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். ரவா தோசை மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி ஒரு கப்பு பச்சரிசி மாவு, நம்ம எந்த கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, அதில் 1.5 கப்பு தண்ணி இப்போ ஊற்றிக்கோங்க. இதுக்கு சாதாரணமாக ஒரு 2.25 கப்பு தண்ணி விடலாம். நம்ம இது 1.5 கப்போ இல்லை 2 கப்போ தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமே 1 கப் மாவுக்கு 2.25 கப்பு இல்லைன்னா 2.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. சும்மா மிக்சியில் அந்த மாவை ஒரு 30 செகண்ட் ஒட்டி அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கணும். வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளாக நம்ம செய்கிற தோசை. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறப்ப கலக்கி தான் ஊற்றணும். ஏன்னா அடியில் போய் உடஞ்சி நின்றுக்கும் அரிசி மாவு. அதை நம்ம கலக்கி தான் ஊற்றணும். இப்போ நம்ம நல்லா கல்லை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதை ஊற்றிடலாம். மெல்லிசாக நீங்கள் அதில் ஊற்றணும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான தோசை. இதுக்கு நம்ம ஒயிட் சட்னி, சாம்பார், கார சட்னி எது வேணாலும் நமக்கு பிடிச்ச சட்னி வச்சு நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வெறும் அரிசி மாவு வச்சு வேறு எதுவுமே அதோட கலக்காமல் நமக்கு சூப்பராக தோசை கிடைக்குது. இதை நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ ஈஸியாக ஒரு தோசை உடனே நமக்கு கிடைக்கிது உடனடியாக. இது கொஞ்சம் இதை ஊற்றிட்டு, பரவலாக ஊற்றிட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டுடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயை மேலே விட்டுருங்க. அப்போ தான் தோசை சூப்பரான ஒரு தோசை. பாருங்கள் எப்படி இருக்குது. சாம்பாரும் கார சட்னி நான் வச்சுருக்கேன். நீங்கள் இது தேங்காய் சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சட்னி வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது 1 கப் மாவுக்கு, அதாவது அது 250 கிராம் உள்ளது. அந்த மாவுக்கு சுமாராக நல்லா சாப்பிட்டா 2 பேர் சாப்பிட்லாம், இல்லைன்னா 3 பேர் சாப்பிட்லாம். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. அடுத்து நல்ல ரெசிபியோட வரேன். பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.